ஐயா ஐயா என்ன மாதிரி என்ன விஷயம்? ஏன் அப்படி பதற? ஐயா தெய்வமே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். பொண்டாட்டிய பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். குழந்தை குறுக்க விழுந்துருச்சு ஐயா. ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியுமா? அதுக்கு 10,000 ஆகும் ஐயா. இரவா இந்த மாதிரி சீக்கிரம் போய் பணத்தை கட்டு. தலைப்பிரசம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஐயா ஐயா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சீக்கிரம் போடா. என்னப்பா காலைல இருந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் கேட்டவன பணத்தை தூக்கி கொடுத்தியே, எந்த கணக்குல கொடுத்த? என்னப்பா இப்படி பேசுறீங்க? அவன் கிட்ட போய் என்னப்பா கணக்கு இருக்கு? எதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அது உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லா வேலைக்காரங்களும் காலையில் 9 மணிக்கு வந்தா அந்தி சாயிர நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா நம்ம மாதிரி காலையில் 5 மணிக்கு வந்தா ராத்திரி 10 மணியோ 11 மணியோ எத்தனை மணிக்கு போறான்னு யாருக்குமே தெரியாதுப்பா. இப்படி நேரத்தை கணக்கு பார்க்காம நம்ம குறைச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் கணக்கு பார்க்கலாமாப்பா? இப்படி அவனுக்கு கஷ்டம் இவனுக்கு கஷ்டம்னு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒரு தெருவோட்டை வச்சுக்கிட்டு தெருவோரமா நிக்க வேண்டியதா? நானும் தம்பி உயிரோட இருக்க வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு என்னைக்குமே வராதுப்பா. உனக்கு 50 ரூபா தர, போய் படத்தை பார். ஐயா ஏண்டா கத்துற? ஐயா, நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா ஐயா ஐயா, என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா, நல்ல வேலை. கண்ட கழுதையை போய் பார்த்திருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? ஏய் நிறுத்துறா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற? இருக்கு இருக்கு இருக்கு. நான் சொல்ற கேளுங்க. இருக்கு, நான் சொல்ற கேளுங்க. அதுல நடிகர் தங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர் விசா தானே சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு. ஏய் அங்க ஏன்டா சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் ஏன்டா சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்தா என்ன கேனியனடா? இல்லையா? டேய் நான் என்ன முட்டாளா? இப்படிலாம் கேப்பீங்க தெரிஞ்சுதான். கட்டில அடிக்கிறவளை வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளெல்லாம் வச்சுக்கிறாங்க. எந்தாங்க உங்க படம். என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் பாருங்க. சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? ஏய் போஸ்ட் அடிச்ச முட்டாளா? படிக்கிற நான் முட்டாளா? தெரிஞ்சேதான்டா பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கா. ஐயா பிரிச்சு அடிச்சிருக்காயா. ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்ற அத பாருங்க. சேர்த்து வச்சாயா படிங்க. டேய் அதெல்லாம் சொல்லாத. தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கம். டேய் தங்கப்ப தக்கம். போட்டுக்கல. நான் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாது. அட பரவாயில்லை வாங்க. ஐயா அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன். இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியாதுண்ணே. தெரிய வேண்டாம். இங்க வந்த கூப்பிட்டான்ல, ஊசு போய் கூடுவான். நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா? காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே, வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா? தெரியாம உங்ககிட்ட நாட்டாமேன்னு சொன்னேனாடா? நாட்டாமேன்னு சொன்னடா. இவரு முன்னாடி சொல்லுவாடா நானு? போ போ. விட மாட்டேன். கம்ப போடு. போடு கம்ப. போ போ போ. ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்து விட்ட? இது சரி வராது. சரி வராது. இல்ல சரி வராது. மத்தபடி வச்சுங்க. ஆளை விடுங்க என்ன. சரி 50 ரூபா திருப்பி குடுறா. எதுக்கு? ஏய் 20 ரூபா வாங்கணும். நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் படம் பார்க்க போறேன். நீ வந்து 50 ரூபா வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா? குறா பணத்தை. குறா. ஐயா என்ன? ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்ன கோவப்படுற? சரி விட்டு தர்றேன். என்ன விடுங்க? நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க. என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது. நான் சொல்றது நீ கேளுடா. இந்த பார், இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. ஐயா இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்தை ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது எங்க ஆத்தா மாதிரி தமிழ சத்தியம். சரி போ. போ. தங்கப்ப தக்கமா. போ. 50 போடா. கையில வாங்குனதுக்கு எனக்கே சொல்லி தரேன். ஆதி போச்சுடா சாமி. போஸ்ட் அடிச்ச முட்டாளா? பச்சைக்கிளி சொன்ன சரியா இருக்குமோ? குடிச்சிட்டீல காசை கொடுத்துட்டு போயா. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த இடத்தை எப்படி நமக்கு முடிச்சு கொடுத்துருங்க.
கொடுத்துட்டேல முடிச்சேன். அண்ணே அண்ணே கதிர்வேலுக்கு பணம் கொடுக்காம செட்டியார நிப்பாட்டி வச்சிருந்தோம்லண்ணே தெய்வம் என்னன்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை கதிர்வேலுக்கு கொடுத்து கதிர்வேலு பேர்ல நிலத்தை கரையம் பண்ணிருக்கானே. இடம் தான் மாறி போச்சுல, உனக்கு அது கமிஷன். உனக்கு என்னடா குறை வச்சேன்? அதுங்களை வச்சு அன்னைக்கு தான் உன்னையும் வச்சேன். அதுங்களை உரம் வச்சு தண்ணி பாய்ச்சின அன்னைக்கு தான் உனக்கும் தண்ணி பாய்ச்சினேன். அதுங்களும் ஒழுங்கா தார் போட்டிருக்கு, நீ மட்டும் போடலையே. என்னடாச்சு உனக்கு? பேசாத, கோவமா இருக்க. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. வாழை மரத்தை வெட்டுறது நேரம் மாச கர்ப்பிணியை வெட்டுற மாதிரி. சண்டை போடுறதுனா வெளியே போய் வச்சுக்கலாம். பண்ணாம தடுக்கதா நீ கொளுத்தலாம இருந்தியா? என்ன தெய்வா, வாழைத்தோப்பை கொண்டு வர மாதிரி தெரியுது. 10 நாளைக்கு நம்ம வீட்டுல வாழையோ வாழைதான். இந்த என்னது கண்ணத்துல காயம்? அது ஒண்ணு இல்லம்மா, வாழைத்தோப்புக்குள்ள மொங்கடி போட்டு 8 பேரு என்ன வெட்ட வந்துட்டானுங்க. ஐயோ, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா, லெஃப்ட் ரைட் வாங்கிட்டல. என்ன காயா போற மரத்தெல்லாம் வெட்டிவிட்டானுங்க, அதான் கொஞ்சம் மனசு கேட்கலமா. இத சும்மா விடக்கூடாதுப்பா, ஒருவேளை பெரியப்பா பசங்க பண்ணிருப்பாங்களோ? இல்லம்மா, மூஞ்ச பார்க்காம அப்படி முடிவு எடுக்கக்கூடாதுமா. அடுத்த தடவை என்கிட்ட மாட்டிட்டோம், உன் புள்ள யாருன்னு காட்டுறேன். இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத, ஊரை கூட்டி பெருசாக்கிற போறாரு. ஆமா ஆமா. தங்கப்பதக்கம் நீ போமா, நீ போ. தங்கப்பதக்கம். ஏய், ரொம்ப ஏத்தம் தான் உனக்கு. மாமா மகன் பாக்குறேன், இல்லாட்டி கூர் போட்டுருவேன். அம்மா, இதுக்கு முன்னாடி எப்படி கூடுவேன்? மாமா மாமா கூப்பிடுவேன் மாமா. அப்படி கூப்பிடு, அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு மரியாதை, உனக்கு அழகு. அம்மா, முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தேன், என்ன எதுக்கு கூப்பிட்டேன் சொல்லு.
அது வந்து மாமா வயல்ல ஜோலி பாக்குறவங்கள ரொம்ப திட்டுறீங்களாமே. திட்டாம கட்டிப்பிடிச்சு முத்தமா கொடுப்பாங்க. கொடுக்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா ஜோலியை பார்க்கணும். வாயில சொல்றவங்களுக்கு என்ன, மம்முட்டி எடுத்து கொத்தி பார்த்தா தானே அதோட வலி வருத்தம் தெரியும். இது நான் கொத்த தெரியாதோனா? என் கொத்த பத்தி ஊர்ல போய் கேட்டு பாரு. மம்மூட்டி எடுத்து குத்துனான்னு வச்சுக்கா, சும்மா கொத்து 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 கொத்தி விடுவாமா. உங்க வயல்ல ஜோலி பார்க்காம வெளிய போய் 10 காசு சம்பாதிச்சுட்டு வாங்க பாப்போம். ஏய், ரொம்ப பேசாத. நான் அப்படியே போய் வெளியூர் போய் வேலை செஞ்சு வந்தானா நான் கேட்டது நீ குடுப்பியா? என்ன கேப்பாரு? ஒண்ணு வெளிய வர சொல்லுவாரு, இல்லன்னா முத்தம் கேப்பாரு, இல்லன்னா கட்டி பிடிக்க சொல்லுவாரு. சமாளிச்சுக்கலாம். என்ன சத்தியத்தையே காணு. நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு தானே சொல்ற. யோசிச்சுதான் மாமா சொல்றேன், சொல்லுங்க. நான் ஜெயிச்சிட்டா ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு எப்படி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாளோ அந்த மாதிரி கணக்கா உப்ப போட்டு தூக்கலா காரத்தை போட்டு கொல கொலன்னு தித்திப்பு புளிய போட்டு கரைச்சு பக்குவமா மீன் குழம்பு கொடுத்தா கொடுக்கணும். இவ்வளவுதானா? நான் ஏதேதோ கேட்பாருன்னு நினைச்சேன். தின்னுருட்டி புத்தி இன்னும் போல பத்தியா? என்ன ராசாத்தி பயந்துட்டியா? பயம் இல்ல மாமா, உங்களை நினைச்சா பாவமா இருக்கு. எப்ப வேணும்னு சொல்லுங்க, செஞ்சு அனுப்புறேன். வேண்டாம் வேண்டாம், நான் மானஸ்தேன். பந்தயத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்தா போதும். நான் வரேன். வணக்கம் வணக்கம். தங்கப்பா தக்கா